பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எஃப்ஜி மினிஸ்ட்ரீஸ் வேத உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? கர்த்தர் கிருபையில நல்லாவே இருக்கிறோம் பாஸ்டர். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. தொடர்ந்து அநேக கேள்விகளோடு நான் வந்திருக்கிறேன் பாஸ்டர். கிறிஸ்தவர்கள்னு எடுத்துக்கொண்டாலே அநேக காரியங்கள் நம்ம வந்து வேதத்தில் வாசிக்கிறோம். சில காரியங்களை வந்துட்டு அந்த ஸ்கிரிப்சர்ஸை வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துட்டு அதை செயல்படுத்துக்கிறதுக்கும் அதை வந்து நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் பார்ப்பாங்க. நிறைய நேரத்தில் நம்ம நிறைய காரியங்களை வந்து தேவன் இடத்துல வந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இது எனக்கு வாக்கி செய்யுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க. ஜெபன்றதே வந்து கேட்குறதா ஆகி போச்சு. இப்போது தேவைகளுக்காக ஜெபிக்கிறதே வந்து ஜெபன்றதே வந்து மாறி போயிடுச்சு. அது தவறான ஒரு காரியம். ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி இது நடக்கணும். தேவைகளுக்காக ஜெபிக்க கூடாதுங்கள, ஜெபிக்கலாம். நம்ம என்ன அப்படின்னா அதிகமாக வந்து முக்கியமானதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்காம ரொம்ப சின்ன சின்ன காரியங்களுக்கு முக்கியம் கொடுத்து நம்ம ஜெபிக்கிறோம். அதாவது நம்மளுடைய ஆசாபாசங்கள், இன்னும் சொல்லப்போனால் மாம்ச பிரகாரமாக, இன்னும் சொன்னால் உலக காரியங்கள், இம்மைக்கான காரியங்கள் நிறைவேறுகிறதற்காக நம்ம அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் நம்ம இந்த இம்மையிலே வாழ்ந்து கொண்டு இருப்பதே மறுமைக்காக அப்படின்ற தெளிவு நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும், ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த சித்தத்தை செயல்படுத்துகிறதுக்காக ஜெபம் தேவை. ஏன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும், பலன் வேணும், தேவனுடைய ஒத்தாசை வேணும். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படுகிறதற்கு, இன்னும் சோர்ந்து போகும்போது இன்னும் நம்பிக்கை அடைகிறதற்கு, இதுக்கெல்லாம் கூட ஜெபம் வேணும் ஆக்சுவலாக. அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாருக்கும் அந்த வார்த்தையை வந்து பிடித்து கொண்டு அதற்காக ஜெபித்து காத்திருப்பார்கள். இப்போ ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியில கிறிஸ்துவாக தேவன் வெளிப்பட போறேன், ரட்சிக்கிறதற்காக வெளிப்பட போறேன் அப்படின்றத சொல்லிட்டார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் அதற்காக காத்திருக்கிறார். சோர்ந்து போகிறது உண்டு, அவரை காணாதபடி மறைந்தது உண்டு. ஏன்னா ஒரு ஜென்ரேஷன் தானே பார்க்க முடியும். அவர் எப்போ வர்றாரோ அந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க மாம்ச பிரகாரமாக அவர் அப்படியே பார்ப்பாங்க. மற்றவர்களாம் அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறார்கள். அப்போ காத்திருக்கிற நாட்களை செபிக்கிறார்கள். அதனால தான் சிமியோன் பார்த்துட்டு இந்த குழந்தைய கையில் ஏந்தி, இந்த ரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது, இப்போ நான் சந்தோஷமா மறியுது போவேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு பெரிய பாக்கியமாக பார்த்தாங்க அவங்க. ஏன் அப்படின்னா அதற்கு முந்தின ஜென்ரேஷனில் இருக்கிற வரைக்கும் அப்படி பார்க்கறதற்கான வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நிச்சயமா, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே காணப்பட்ட விசுவாசிகளாக, உண்மையாக தெய்வ பயத்தோடு காணப்பட்ட அத்தனை பேரும் வாஞ்சியாக தேடினார்கள், காத்திருந்தார்கள். அவர் எங்களுடைய நாட்கள்ல இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு வார்த்தை தேவனாலே கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அதற்காக ஜெபிக்கிறதான காரியம். நமக்கு வந்து அப்படி நம்ம அதிகமாக ஜெபிக்கிறது இல்லை. நம்ம எதுக்கு ஜெபிக்கிறோம்னா, நம்ம செட் பண்ணுவோம், இது வந்து என்னுடைய கோல், இது வந்து என்னுடைய காரியம், இது நான் வந்து நிறைவேறணும், இது என்னுடைய வாழ்க்கையில், அதை பிடிச்சிட்டு நம்ம ஜெபிக்கிறது ஜெபம். அதனால அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜெபம் வந்து கொஞ்சம் அப்படி கம்ப்ளீட்டாக ட்ராக் மாறிட்டுன்னு சொல்ல மாட்டேன். முக்கியம் கொடுக்கறதற்கு வந்து நேரத்தை செலவழிக்காமல் அற்பமான காரியம் இப்படி கூட சொல்லலாம். ஆண்டவர் வந்து அவருடைய ஸ்டைலில் எப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னால், இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏன்னா எனக்கு தெரியும், உங்களுக்கு நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், அதனால் எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்ணுவோம் அப்படின்ட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இவைகளுக்காக ஜெபிப்போம், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட மாட்டோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறதற்கு அதிக ஜெபம் வேணும். ஏன்னா அவருடைய நீதியை நிறைவேற்றணும்னா அதிகமான பலன் வேணும். என்ன அப்படின்னு சொன்னால், கீழ்ப்படியிருக்கு உங்களுக்கு என்ன வேணும், நம்பிக்கை தானே கீழ்ப்படிய முடியும், விசுவாசம் தானே கீழ்ப்படிய முடியும். அப்போ எல்லாமே கனெக்ட் ஆகும். விசுவாசம், நம்பிக்கை, அவர் நியமித்த பாதையிலே ஓடுகிறதான காரியம், இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெபம் வந்து அவசியமாக காணப்படுது. நம்ம அதை விட்டுட்டு மற்றதுக்கு நம்ம செலவு. அதன் அடிப்படையில் நம்முடைய தேவைகளுக்காக கேட்குறதே தேவைகளுக்காக தான். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தமும் ஒரு நிறைவேறதான காரியம், அது தேவை நமக்கு. நிச்சயமாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவது அவசியம். இப்போ நம்முடைய தேவை, அப்போ தேவைக்காக ஜெபம் என்றாலே தேவைக்காக தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நம்ம வி லேக், அதனால நம்ம ஜெபிக்கிறோம். புரிஞ்சுது பாஸ்டர். அப்படி ஜெபிக்கும்போது சில காரியங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்காம இருக்கலாம், அது தடைப்படலாம். அதில் வந்துட்டு ஆண்டவரே நான் இதை செய்ய போகிறேன், எனக்கு இந்த ஒரு சைன் வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்தை வந்து நீங்கள் காண்பீங்க,
இது செய்யறதுக்கு முன்னாடி இது ஒரு அடையாளத்தை எனக்கு காண்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவர்கள் வந்துட்டு இந்த ஒரு இது வந்துட்டு தவறா இல்லை கரெக்டா இல்லை இது கேட்கலாமா நம்ம வந்து இது என்ன காண்பீங்க அப்படின்னா ஆண்டவரே? என்ன அப்படின்னா ஏன் வந்து இந்த கொஸ்டினை கேட்குறீங்க அல்லது அடையாளம் கேட்கலாமா அப்படின்ற காரியம் ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல இஸ்ரவேல் ஜனங்க ஒரு இடத்துல அடையாளத்தை காமிங்க அப்படின்னு கேட்டபோது, வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காமிங்க, என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர் உண்மை நம்புவது? இன்ட்ரெஸ்டிங்னா சொல்றாரு, விபச்சார சந்ததியே யோனாவின் தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று உங்களுக்கு அடையாளம். அப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அது என்னன்னா அவர் மேல விசுவாசத்தை வைக்கிறதற்காக கேட்ட காரியம். அவர் செய்கிறதான அந்த செயல்கள், அவர் பேசுகிறதான காரியங்கள், இவர் வந்து பார்த்தீங்கன்னா பரலோகத்திலிருந்து வந்தவர் தானா, இவர் தானா நம்முடைய மேசியா என்பதை அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஏராளமான வசனங்கள் காணப்பட்டது. அப்ப அந்த வசனங்களோடு கூட இப்ப அவர் பேசுகிற பேச்சையும் அவருடைய செயல்களையும் ஒப்பிட்டு பார்த்திருந்தால் அவரை நம்புவதற்கு அடையாளம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீங்க வந்து அவரை நம்புகிறதற்கு அடையாளம் கேட்கலையே, விசுவாசிக்கிறதுக்கு அடையாளம் கேட்கலையே. நீங்க உங்களுக்கு ஒரு காரியம் வந்து பாத்தீங்கன்னா செய்ய விரும்புறீங்க, அதுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க, ஒரு பாதையில போக நீங்க வந்து சூஸ் பண்றீங்க, இந்த பாதை சரிதானா சரியில்லையா, நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றதுக்கு அவர்கிட்ட அடையாளம் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கும்? அது தப்பு கிடையாது. நீங்க அவரை நம்பாம ஒண்ணு கேட்கலையே. நல்ல வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். அவர்கள் அவரை விசுவாசியாதபடி அடையாளத்தை தேடினார்கள். அநேக அடையாளம் அவர்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு இருந்தது. அதெல்லாம் வந்து வேணாம், எனக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு அடையாளத்தை கொடுக்கணும். அவர் திட்டுறாரு, அவர் ஆக்சுவலா உங்களுக்கு கிடையாது அப்படின்றார். ஆனா நம்ம வந்து அவரை ஏற்கனவே விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா, இந்த காரியத்தை செய்கிறதற்கு எப்படி செய்யுது, ஹவு டு எக்ஸிக்யூட் இட், என்ன வழி, என்ன பாதை, எப்படி இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றதுக்கு ஒரு சைன் வேணும் ஆண்டவர் எனக்கு அப்படின்னு கேட்கறதுனுடைய நோக்கமே எதுவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இது ஆண்டவர் வேண்டான்னு சொன்னார்னா செய்ய மாட்டேன், இப்படி போகாதன்னு சொன்னார்னா போக மாட்டேன். அப்ப ஆண்டவர் சொன்னா நான் இதுல போவேன் தைரியமா அப்படின்னு எண்ணி கேட்கிற நாம, ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா நோன்ற சைன் கொடுத்தாருன்னா தைரியமா அதை தள்ளணும். நோன்ற ரெண்டுக்கும் ரெடியா இருக்கணும். அப்ப எஸ் நோ ரெண்டையுமே ஏற்றுக்கொள்ளுறதுக்கு நம்ம ஆயத்தமா இருந்தோம் என்று சொன்னால், அவரிடத்துல ஆண்டவரே எனக்கு கிளியரா இல்லை, எனக்கு இந்த காரியத்துல குழப்பமா இருக்கு, நீங்க வந்து குழப்பத்தை தெளிவிக்கிற தேவன், நீங்க சரியான பாதையில என்னை அழைத்து செல்கிற தேவன், நான் உண்மை நம்புகிறேன், இப்படி வார்த்தைக்காய் காத்திருக்கிறேன், எனக்கு வழியை காமிங்க, அதுக்கு ஒரு அடையாளத்தை காமிங்க அப்படின்னு கேட்டா அது எப்படி தப்பாகும்? அது அவரை நம்பாம கேட்கறது இல்லையே, நம்புகிறதுனால கேட்கறது தானே அது. அப்ப ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. இஸ்ரவேலர்கள் அன்றைக்கு அடையாளத்தை கேட்டதுக்கும் இந்த நாளிலே ஒரு விசுவாசி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதுல ஒரு தெளிவு வேண்டும், நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இது நீர் தான் நடத்துகிறீரா அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் அப்படின்றதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கறது அது பாவம் அல்ல, அது தவறும் அல்ல ஆக்சுவலா. கண்டிப்பா நீங்க இஸ்ரவேல் ஜனங்க சொல்லும் போது அவர் வந்து இன்னும் அதிகமா வந்து பாயிண்ட் எல்லாம் குறிப்பிடுகிறாரு. ஆமா, வானத்துல இருக்கிற எல்லா காரியங்களையும் உங்களுக்கு வந்து கணிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், வந்திருக்கிற நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிந்திச்சிங்கன்னா தெரியும், இல்ல சிந்திக்கவே மாட்டேன்னா வேதத்தை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை நினைவு கூர்ந்தீங்கன்னா கூட தெரியும் நான் யாருன்னு. அதெல்லாம் தள்ளிட்டு உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வைக்கணும்னு சொல்றியே, அப்படி வச்சா கூட நீ சாப்பிட மாட்டேன், அதுதான் என்னுடைய அர்த்தம். அப்படி எல்லா காரியங்களும் உனக்கு தெளிவாக வேதத்திலே காணப்படும் பொழுது நீ அதை ஆராய்ந்து பார்க்காதபடிக்கு அவரை நீ தள்ளுகிறாயே, எப்படி உன்னுடைய பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை உண்டாகும்? அதான் அவருடைய கேள்வி. நான் போனா என்னை தேடி உங்களுடைய பாவத்திலே நீங்கள் சாவீர்கள் என்று அதனாலதான் சொல்றாரு. ஏன்னா நீ ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உனக்கு அழகாக ஒருத்தர் உட்கார்ந்து சொல்லி கொடுத்தா கூட, ஒரு நல்ல ஒரு வேத பாரகனே அவர்கள் மத்தியிலே தோன்றி இவளெல்லாம் விளக்கமாய் சொல்லி கொடுத்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. யோசிச்சு பாருங்களேன், பவுல்லாம் ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல்லாம் ஒரு வேத பாரகன் போலதான். அவன் மிக தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா வேத பிரமாணங்களை கற்று படித்து அதனுடைய விளக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பின் சரியாக உணர்ந்து கொள்கிறான். அப்போ இப்போ அவன் வேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறான். ஏற்க மறுக்கிறார்கள், அந்நியர்கள் அதிகமாக ஏற்றுக்கொள்கிறார்கள், புறஜாதிகள். ஆனால் இஸ்ரவேலர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். என்ன சொல்லுவீங்க நீங்க அவங்கள? அதனால தான் சொன்னேன், மிக தெளிவாக அவர்களுக்கு யாரும் கற்றுக் கொடுத்தாலும் கூட அவர்கள் வந்து ஏற்கிறதுக்கு தயார் அல்ல. அதனால்தான் அவர்களை வந்து விபச்சார சந்ததியேன்னு திட்டினார். நீங்க உங்களுக்கும் ஆபிரகாமுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க ஆபிரகாமுடைய மாம்ச பிரகாரமான பிள்ளைகளா இருக்கலாம். ஆபிரகாம் என்னை பார்த்ததும் என்னை விசுவாசித்ததும் வேற. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய விசுவாசத்துக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது.
அதனால நீங்க ஆவிக்குரியபடி ஆபிரகாமுடைய பிள்ளைகளே கிடையாது. நீங்க உங்க பாவங்களிலே சாவீர்கள்னா என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? நரகத்திலே தள்ளப்படுவீர்கள். நீங்க என்ன தேடினா கூட கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஏன்னா நான் எத்தனை தரமோ நான் பாத்தீங்கன்னா உங்களை சேர்த்து கொள்ள ஆவலா இருந்தேன். அவர் சொல்றாரு, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து அணைக்கிறதை போல எத்தனையோ முறை பாத்தீங்கன்னா உங்களை சேர்த்து கொள்ள நான் ஆவலா இருந்தேன். உங்களுக்கோ அவர் சொல்றாரு, உங்களுக்கோ மனதில்லாத இருந்தது. தெரியாமல் கிடையாது, உங்களுக்கு மனசு இல்லை என்கிட்ட வர்றது கிடையாது சொல்றாரு. இல்லை, நான் இந்த சயின்ஸ் கேட்டதே இதனுடைய அடிப்படையை தான் ஆதியிலிருந்தே தேவன் இந்த பூமியில ரட்சிக்கிறதுக்கு வருவார்னு சொல்லிட்டு ஆதி ஆமத்திலே நம்ம பார்க்க முடியும். அந்த பாவங்களை எப்படி மன்னிக்க போறாருன்னு சொல்லிட்டு ஆதி ஆமத்திலே ஒரு கிளியர் கட்டை கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் கூட மோசையின் மூலியமா மோசையை கூட கேட்பான், எங்கள் மத்தியில நீங்க இறங்குங்க ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள்ல திரளாய் காணப்படுகிறது, நீங்க எங்க மத்தியில வாங்க அப்படின்னு. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நீங்க வாங்க மன்னிக்க யாத்திரா 34ஆம் அதிகாரத்துல பேசுவார். அப்படி அந்த ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் தேவன் அந்த பூமியில வருவாங்கன்னு இஸ்ரவேல் ஜனங்க நம்பினாங்க. அப்படி இருந்தபொழுதும் அவர் வரும்பொழுது அவங்களுடைய அந்த கோர் அந்த அந்த காரியம் எப்படி மாறிச்சு, இவரை ஏற்றுக்கொள்ளாம எப்படி அவங்க சிதறி போனாங்கன்றது தான் அந்த சைனை பற்றி நான் ஆரம்பித்தேன். எத்தனையோ காரியங்கள் சயின்ஸ் கொடுத்தாரு. அவர் அடையாளங்களை காண்பித்தார். நான் எப்படி வருவேன், எப்படி வரப்போகிறேன், எந்த எப்படிலாம் நான் தோன்றுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தும் ஏன் எப்படி அவங்க தவறு விட்டாங்க? நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், தவறான போதனைகள் தான். என்ன அப்படின்னா, இந்த வேத வாக்கியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த வேத வார்த்தைகளை புரிந்து கொண்டு தெய்வம் பக்கம் அவங்க திரும்பணும். தெய்வத்தை கண்டடைந்தால் பற்றி கொண்டு இருக்கணும். அப்போ இந்த வேத வாக்கியங்களை அவர்களுக்கு போதித்தவர்கள் தவறான புரிதலின் அடிப்படையில் அவர்கள் போதித்திருக்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ ஒரு முதல் காரியமாக நம்ம எப்படி பார்க்கணும்னா, வேத வாக்கியங்களை, ஏன்னா இது கிரைஸ்ட் சொன்னதன் அடிப்படையில் நான் சொல்றேன், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. நான் யாருன்னு தெரியும்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்துவார். அப்ப வேத வாக்கியங்களை அவர்கள் ஆராயாம காணப்பட்டாங்க. ஆராய்ந்து காத்திருந்தவர்கள் தெளிவாக வந்தபோது ஏற்றுக்கொண்டாங்க. இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா, வேத வாக்கியங்களை தவறாக புரிந்து கொண்டதான வேதவாரகர்களும் பரிசேயர்களும் அவர்களுக்கு தலைவர்களாக வழிகாட்டிகளாக காணப்பட்டார்கள். அப்போ ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னாரு, நீங்க குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களை நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஒரு குருடன் எப்படி இன்னொரு குருடனுக்கு வழியை காண்பிக்க முடியும்? அதாவது கண் திறக்கப்படாதவன் அல்லது சத்தியத்தை அறியாதவன் சத்தியத்தை அறியாத இன்னொருவனுக்கு எப்படி சத்தியத்தை சொல்ல முடியும்? 2 பேரும் குழியில விழுவார்கள் அல்லவா? அப்ப கண் திறக்கப்பட்டவன் சொன்னால் சத்தியத்தை அறிந்தவன், வேத வாக்கியங்கள் புரிந்தவன் புரியாத ஒருவனுக்கு வழிகாட்ட முடியும். அப்ப அதற்கு உதாரணமாக அவர் சொன்னதுதான் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர். அப்ப குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் தான் நிறைய காணப்பட்டாங்க. அப்ப அடிப்படையா நீங்க இதை எப்படிதான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இன்னும் வேற மாதிரி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா புறஜாதிகள் சுவிசேஷம் போறதுக்கு இப்படி எல்லாம் சொல்லலாம். ஆனால் எல்லாத்துக்குமே அடிப்படை என்ன தெரியுமா? இவர்கள் வேத வாக்கியங்களின் அடிப்படையில அவரை தேடவில்லை. மனுஷ போதனைகளின் அடிப்படையில, சுயமாய் தோன்றுகிறதன் அடிப்படையில அவர்கள் என்ன பண்ணாங்க? அவரை தேடினார்கள். வந்தபோது மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சிலரை தவிர, ஒரு சிறு கூட்டத்தை தவிர எல்லாரும் பாத்தீங்கன்னா அவரை மிஸ் பண்ணாங்க. அப்ப நான் நீங்க கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ரைட் டு த ஆன்சர்னா, வேத வாக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவர்கள் காணப்பட்டது. இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்படுகிறதற்கு இதை தான் நான் முக்கியமா பார்க்கிறேன். இதே காரியம் இன்னைக்கும் காணப்படுது. என்னன்னா, தவறான போதகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தவறான போதகர்கள்னா திரும்ப அதே தான், வேத வாக்கியங்களை சரியாக புரிந்து கொள்ளாத, கண் திறக்கப்படாத, ரட்சிக்கப்படாத, சத்தியத்தை அறியாதவர்கள். அறிந்திருக்கிறேன் என்றும் நான் வெளிச்சத்தை பெற்றிருக்கிறேன், வெளிப்பாடுகளை பெற்றிருக்கிறேன் என்றும் சொல்லிக்கொண்டு சத்தியத்தை அறியாத ஜனங்களை அவர்கள் நடத்துகிறார்கள். அப்ப இப்படி போல் சொல்லும்போது, நியாயப்பிரமாணமே உனக்கு சரியா தெரியல, புரியல, ஆனால் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார். அதான் இன்னைக்கு என்ன அப்படின்னா, கிறிஸ்தவ போதகர்கள் நிறைய பேரு என்ன அப்படின்னா, சத்தியமே தெரியாதவர்கள். இன்னும் உங்களுக்கு நல்லா சொல்லணும்னா, கிறிஸ்துவை தெரியாதவர்கள். கிறிஸ்து யாருன்னு தெரியாது, ஆனா கிறிஸ்தவ போதகர்கள். அவர்கள் எப்படி ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ள நடத்துவாங்க? புரியுதா உங்களுக்கு? சம்பந்தமே இல்லாதவர்கள் இவர்கள். அதே தான் அன்னைக்கு எப்படி இஸ்ரவேலர்கள் மிஸ் பண்ணாங்களோ, அதே மாதிரிதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ மிஸ் பண்றாங்க. எங்கும் இருக்கிறார், அவருடைய நாமத்தினாலே கூடுகிற இடத்துல அவர் இருக்கிறார்.
உலாவுகிறார், இருதயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அவர்களோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியாததை பிதற்றுகிறார்கள், அறியாததை பேசுகிறார்கள், கிறிஸ்துவனுடைய போதகர் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள், மேய்ப்பர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள், உண்மையா கிறிஸ்துவ அறியாதவர்கள். அப்ப உங்களுக்கு அதே பேட்டர்ன் அப்படியே ரிப்பீட் ஆகுதா பாத்தீங்களா? அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே தலைவர்களாய் காணப்படுகிறதான அநேகருக்கு மெய்யான கிறிஸ்து யாருன்னு தெரியாது, வேற ஒன்றை தான் கிறிஸ்து என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவர்கள் ஜனங்களை எங்க நடத்துவாங்க? இன்றைக்கு நம்ம சொல்லிக்கிறோம் கிறிஸ்துவம் நிறைய பரவி இருக்கு, மிகப்பெரிய மதம் அதுதான் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கோம். ஆனால் நீங்க அழகா ஒரு வசனத்தை பார்ப்பீங்க, என்ன அப்படின்னா, அவரை அறியாததானவர்களை, இந்த தலைவர்களை குறித்து, குருடருக்கு வழிகாட்டுற குருடர்களை குறித்து அவர் சொல்றார். நீங்க பூமியையும் சமுத்திரத்தையும் சுற்றி திரிகிறீர்கள், உங்கள் மார்க்கத்தான் ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி அவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கின பின்பு உங்களுடைய கூட்டத்துக்குள்ள, உங்க சபைக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா அவனை உங்களை பார்க்கலும் ரெட்டிப்பான நரகத்தின் மகனாக்கு. அப்படின்னா இவர்கள் ஏற்கனவே நரகத்தின் பிள்ளையாய் இருக்கிறாங்க. அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, இவர்களே ரட்சிக்கப்படாதவங்க. ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டம், ரட்சிக்கப்படாத ஒரு போதகன் எப்படி ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிப்பான்? புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு, குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள். அப்ப இந்த பேட்டர்ன் தொடர்கிறது. அப்ப எப்பதான் ஜனங்க திருந்துவாங்கன்னா, நான் வேதத்தை எடுத்து வாசிப்பேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஆராய்ந்து பார்ப்பேன். அந்த நாட்களிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட அந்த தேவ ஊழியர்களோடு பேசின ஆண்டவர் ஏசாயாட்ட பேசியிருக்காரு, யோவான்ட்ட பேசியிருக்காரு, அதுக்கப்புறம் பவுல் அப்போஸ்தலன், பேதுரு, எல்லார்ட்டையும் பேசியிருக்காரு அல்லவா? இன்னைக்கும் பேசுறாருன்னு சொல்றாங்க நிறைய ஊழியக்காரர்கள். அப்படிப்பட்ட தேவன் ஏன் என்னிடத்துல பேச மாட்டார்? இதே புத்தகத்தை தான் அவர்களும் வைத்திருக்கிறார்கள், நான் எடுத்து வாசிப்பேன், இவர்கள் பேசுறதெல்லாம் கரெக்டான்னு நான் பார்ப்பேன். அப்படி ஒவ்வொரு மனுஷனும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வேதத்தை எடுத்து திறந்து வாசித்து ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்து இன்னார் என்று அறிந்து கொண்டான் என்றால், கிறிஸ்தவத்திற்குள்ள எவ்வளவு பேர் இன்ஃபில்ட்ரேட் ஆயிருக்காங்க தலைவர்கள் என்கிற பெயர்ல, கிறிஸ்தவ மத போதகர்கள் என்கிற பெயர்ல பார்த்தீங்கன்னா காண்றப்படும் எத்தனை பேர் கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் இன்ஃபில்ட்ரேட் ஆயிருக்காங்க. அப்படின்னா உள்ளே புகுந்திருக்கிறார்கள், எவ்வளவு தவறான போதனைகளை கொண்டு வருகிறார்கள் அப்படின்றதை புரிந்து கொள்வார்கள். யாரு? இதை வாசித்து தியானிக்கிற மனுஷன் புரிந்து கொள்வான். ஆண்டவர் பேசுவார் இந்த வார்த்தையிலிருந்து. அப்புறம் உட்கார்ந்து ஒரு வேத உரையாடல் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம பேசுறதெல்லாம் சத்தியம், வேதத்தின் அடிப்படையில் அவர்கள் பேசுகிறார்கள் என்று அவர்கள் ஆராய்ந்து பார்த்தால் மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா அவங்க கேட்கிறவங்க நிறைய பேர் என்ன தெரியுமா நினைப்பாங்க, நம்ம எங்கேயோ விழுந்து போன ஆளுங்க, நமக்கு பார்த்தீங்கன்னா தெய்வத்தையே தெரியல, இவன் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துன்னு பேசிட்டே இருக்கான், இவன் பிதாவை பேச மாட்டேன்றான், இவன் பரிசுத்தாவை பேச மாட்டேன்றான், இவன் பார்த்தோன்னா எவ்வளோ கால் கூட கிடையாது, 1/3 தான் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்களுக்குள்ளார ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காங்க, என்னன்னா பிதானா வேற ஒருத்தர், பிதாவை பத்தி பேசலன்னா நீ நம்பாத அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அர்த்தம் என்ன? தன்னுடைய பிதா இன்னாரென்றே அறியாதவனாய் காணப்படுறான், திருத்துவத்தில் காணப்படுகிறான். அப்ப இயேசுதான் பிதான்னு தெரியலையே, இல்லையா? சொல்லலையா வேதம்? பழைய ஏற்பாடு சொல்லுகிறது, புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, அவரை அன்றி பிதான்னு வேற ஒருத்தர் கிடையாது. பிதா தெய்வம் அல்ல என்ற நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பிதா ஒருவர் தான் தெய்வம். ஆனா அந்த பிதாவுடைய பேர் என்ன? நீ பிதான்னு சொல்லிட்டு இருக்க, அவருடைய பேரை நான் சொல்றேன். அவருடைய பேரை வேதம் சொல்லுகிறது. ஆனா அவருடைய பேரை சொன்ன நீ என்ன பார்க்கிற? அவரை 2வது நபராய் பார்க்கிறாய், அவரை குமாரன் என்று பார்க்கிறாய், ஆனா அவர் தான் ஒரு ரட்சகர்னு சொல்லிக்கிற. புரியுதா உங்களுக்கு? ஆனபடினால்தான் இவர்கள் மாய்மாலம் பண்ணுகிறார்கள். இல்லை, நீங்கள் அடிக்கடி நீங்கள் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவீங்க, திருத்துவத்தை நம்பிக்கொண்டு இருக்கிற போதகர்களுக்கு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று தெரியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியும், ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. அதுவும் உண்டு. என்ன அப்படின்னா, இப்போ இதெல்லாம் யாராவது ஒரு போதகர்களை கேட்குறாரு வச்சுக்கலாம், அவர் கேட்டுட்டு இப்படி சொல்கிறானே, இவனை எப்படி வந்தாலும் கண்டுபிடிச்சி இவன் பேசுறதெல்லாம் தப்புன்னு நம்ம ப்ரூவ் பண்ணி எடுத்து பைபிளை வாசிக்க தொடங்குறாரு வச்சுக்கலாம். வாசிக்க தொடங்கினார்னா, உண்மையாக வாஞ்சியாக வாசித்தார்னா அவருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னும் வேற தேவன் கிடையாது. அப்போ முன்னும் இருந்தவர் யாரு? அவரும் இயேசு கிறிஸ்து தான். அதனாலதான் இவரே சொல்லப்படுற இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நான் கர்த்தர், நான் என்று மாறாதவர். அப்போ தெரியும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னும் தேவன் கிடையாது, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பும் தேவன் கிடையாது. அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும்தான் தேவன் தாரம் கேட்பான்.
ஆனா இவர் படிக்க ஆரம்பிச்சா தெரியும், ஆதியாகமத்துல முதல் சொல்லுகிற வார்த்தையே அவரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் என்று சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தையே அவருக்குரிய வார்த்தை. தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்குரிய வார்த்தை. ஆபிரகாமின் தேவன் வாசிக்கும் போது அவனுக்கு தெரியும். யோவானுக்கு திரும்பவும் வந்து வாசிக்கும் போது, ஆபிரகாம் என்னுடைய நாட்களை கண்டான், என்னை காண ஆவலாயிருந்தான் கண்டான், நான் ஆபிரகாமுக்கு முன்னமே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறதுனுடைய மீனிங் அப்பதான் தெரியும். அப்ப முழுமையா வாசிக்கும் போது அவருக்கு தெளிவாயிடுவார், ரொம்ப தெளிவாயிடுவார். என்ன அப்படின்னா, தேவன்னா ஒருத்தர் தான், அவருடைய பேர் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவை தான் தேவன்னு சொல்லணும். பிதான்றது பேர் கிடையாது, பரிசுத்தாவின்றது பேர் கிடையாது, குமாரன்றது பேர் கிடையாது அப்படின்றது விளங்கிடும் அவருக்கு. அது விளங்கிட்டா இவர் வெளியில வந்து அடுத்த நாள் வந்து சபையில் அனௌன்ஸ் பண்ணுவாரா, எனக்கு புத்தி தெளிஞ்சிருச்சு, இவ்வளவு நாள் நான் பேசிக்கொண்டிருந்தது தவறு, அல்லது நம்முடைய சபை போதனையில காணப்படுற திருத்துவம் என்கிற வார்த்தையே தவறான கெட்ட வார்த்தை. ஆக்சுவலா அது சொல்லணுமா இல்லையா? திரியேகம்னு அவர் சொல்றாரு, நான் ஏக சக்கராதிபதி. வேதத்துல வார்த்தை ஏக சக்கராதிபதி ஒருவர். அப்ப இவரும் வந்து திரு ஏக சக்கராதிபதி அல்லது திரு ஏக தெய்வம் அப்படின்னு சொன்னா அது கெட்ட வார்த்தையா இல்லையா? தேவனை நீ வந்து அசூசிப்படுத்துகிறாயா அல்லவா? அப்ப அவருடைய நாமத்தை தூஷிக்கிறாயா அல்லவா? தூஷணமான அதனால சொல்ல கெட்ட வார்த்தைன்னு சொன்ன, புரியுற மாதிரி சொன்ன, தூஷணமான வார்த்தை இல்லையா? அப்ப இவர் அடுத்த நாள் வந்து பிரசங்கத்துல டிக்ளேர் பண்ணுவாரா, இவ்வளவு நாள் நான் வந்து அறியாமல் இருந்தேன், பிசினஸ் வேத உரையாடலை கேட்டேன், அவர்கள் பேசுவது தவறென்று ப்ரூவ் பண்றதுக்காக வேதத்தை எடுத்து வாசித்தேன், அறிவுக்கண் திறக்கப்பட்டது, கர்த்தர் என்னோடு கூட பேசினார். தேவன்னா ஒருவர் தான், பிதான்னா அது ஒருவரை குறிக்கிற வார்த்தை. அப்ப அவர் மனிதனாக வெளிப்பட்டபடினால் குமாரன் என்று சொல்லப்படுகிறார். அதனால்தான் நித்திய பிதா என்று ஏசாயா 9:6 அதை வாசிச்சோன்னே என் கண்ணு திறந்துருச்சு அப்படின்ட்டு வந்து அவரால் பேச முடியுமா அடுத்த நாள் டெஸ்டிமோனி? அவரே அந்த ஸ்தாபனத்திலிருந்து விலக்கி விடுவார்கள். எப்படி நீ சொல்லலாம்? ஸ்தாபனத்துக்குன்னு ஒரு டீச்சிங் இருக்குல்ல, அபவுட் அஸ்ன்னு போட்டோன்னா என்ன வருது? எங்களுடைய மத நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை என்ன அப்படின்ட்டு அதில் வருது இல்லை, திரியேகம்னு, ட்ரினிட்டி, 3 பேரையும் நம்புறேன்னு சொல்லணுமா இல்லையா? விசுவாச பிரமாணம்லாம் இவ்வளோ நாள் சொல்லிட்டு அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, அவரை விலைக்கிடுவாங்க. அதுபடினாலே நீங்க கேட்டதான கேள்விக்கு தான் பதில். அப்படி இவர்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டாலும் ஒரு பவுல் அப்போஸ்தலனை போல வெளியில வந்து, நான் இவ்வளவு நாள் கற்றதெல்லாம் வீண், நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கென்று அவைகள் எல்லாம் நஷ்டம் என்று தள்ளினேன் என்று ஒருவர் வெளியே வந்தார்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண் திறக்கப்பட்டதான போதகர். அவர் நீங்க சொல்றது என்ன பண்ணலாம், அவர் வந்து உண்மையான தேவ மனுஷன்னு நீங்க நம்பலாம் அடுத்த நாள்ல இருந்து, அப்படியே சாட்சியின் அடிப்படையில். அப்படி சொன்னதான போதகர்களை, திருத்துவத்திலிருந்து வெளியில வந்து பேசினவர்களை நான் இதுவரைக்கும் காணவில்லை, நான் பார்க்கல, என்னுடைய அனுபவத்துல நான் பார்க்கல. அப்படி வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் வந்து பவுலை போல எல்லாத்தையும் நஷ்டம் தள்ளிட்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா இதை வாசித்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏசு கிறிஸ்து என்று வேற ஒரு தெய்வம் கிடையாது. இப்ப ஏசாயா 45 நீங்க போய் வாசித்தீங்கன்னா கூட அதுல ரொம்ப அழகா இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். என்னை என்று வேறு தேவன் கிடையாது, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், என்னை என்று வேற தேவன் கிடையாது அப்படி சொல்றாரு இல்லையா? அப்ப யாரை பார்த்து நோக்கி பார்த்தா ரட்சிப்பு கிடைக்கும்? புரியுதா? அவரை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று சத்தியத்தை அறிந்து அவரை நோக்கி பார்த்தால் ரட்சிப்பு கிடைக்கும். அவரை நோக்கி பார்த்தேன், கண்டுபிடித்து விட்டேன், ஆனா அவருக்கு மேல ஒருத்தர் இருக்கார், சைட்ல இருக்காருன்னு சொன்னா எப்படி ரட்சிப்பு கிடைக்கும்? நீ வேற எதையோ பார்த்து தேவன் என்று சொல்லுகிறாய் அல்லவா? அப்ப யோசித்தாங்கன்னா, படிச்சாங்கன்னா அவங்களுக்கு கண்ணு திறந்துடும். கண்ணு திறந்துட்டாலும் குருடர் மாதிரியே நடிப்பாங்க. புரியுதா நான் சொல்ல வர்றது? புரியுதா உங்களுக்கு? புரியுதோ இல்லையோ, கேட்டாங்கன்னா உங்களுக்கு, கேட்கறவங்களுக்கு வந்து கண்டிப்பா புரியும். கேட்கிற பாஸ்டர் இருந்தா அவருக்கு புரியும். கண்டிப்பா அதுதான் சொன்னேன். அப்படி திறந்துட்டு வந்துட்டு அவங்க சொன்னாங்கன்னா மெய்யான தேவனை வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவருடைய பாடு என்ன தெரியுமா? இதை கொடுத்தவர்கிட்ட அவங்க பதில் சொல்லி ஆகும். எல்லாரும் கிறிஸ்துவின் சிங்காசனத்திற்கு முன்பாக, நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே. அப்போ அவரிடத்துல நீங்க பதில் சொல்லணுமே. தேவனுக்கு கணக்கு ஒப்புவர்களா இருப்போம். கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நின்று தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்போம்னா என்ன அர்த்தம்? அவர் தான் தேவன், அவருக்கு தான் கணக்கு ஒப்புவிக்கணும். அப்போ என்னத்தை சாக்கு போக்கு சொல்லுவீங்க? இங்கே படித்தேன் நான், ஏசாயா 9:6 படித்தேன், புரியல. 1 தீமோத்தேயு 3:16 படித்தேன், புரியல. உபாகமம் 32:39 படித்தேன், 39 படித்தேன், புரியல. 39:40 ரோமர் 9:5 படித்தேன், புரியல. யோவான் 1:20-21 படித்தேன், புரியல. தீத்து 2:13 படித்தேன், புரியல. இப்படி அடிக்கிட்டே போகலாம். என்னன்னா அவரை அன்றி வேறு தெய்வமே கிடையாது. இயேசு கிறிஸ்தான் மகாதேவன், இயேசு கிறிஸ்தான் மெய்யான தேவன் அப்படின்றதற்கு அத்தனை சாட்சிகள் காணப்படுது, பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி.
கண்டிப்பாக பாஸ்டர், புரிஞ்சுது. நான் ஒரு அடையாளத்தை பற்றி கேட்டேன். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஜெபங்களில் வந்துட்டு அந்த அடையாளத்தை தேடுகிறது, அடையாளத்தை வந்துட்டு பார்க்கிறது, கேட்கறது வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு காரியம்தான். உண்மையான காரியத்துக்காக தேவனிடத்துல இருந்து. ஏன்னா தேவனை சந்தேகப்பட்டு கேட்கலையே அது. ஆமாம், கண்டிப்பாக இல்லையா? வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் கண்டிப்பாக இருக்குது. நம்ம தேவைப்படுகிற காரியம் அவரிடத்துல இருந்து அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு வந்து அந்த அடையாளம் மிகவும் பிரயோஜனமாக காணப்பட்டது. நீங்கள் அப்படியே அந்த அடையாளத்தை வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாற்றினீங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் வந்துட்டு இப்படிப்பட்ட அடையாளத்தை வந்து தேவனை யார் என்று சரியாக புரிந்து கொள்ளாமல் அவங்க அடையாளத்தை கேட்டதை அதையும் பார்த்தோம். அவர் புரிந்து கொள்ளாம மாத்திரம் இல்ல, புரிந்து கொள்கிறதற்காக கேட்கிறோம். உன்னை நீ வெளிப்படுத்தி என்ன அடையாளத்தை காமிச்சு ப்ரூவ் பண்ற அப்படின்றதுக்காக கேட்டாங்க. புரியுது. அதுக்கு வந்துட்டு சரியான நம்ம அந்த ஸ்டேஜ்ல இல்லையே. நாம தேவனை குறித்து வெளிப்பாடை வேதத்தின் மூலமாய் அறிந்திருக்கிறோம். இவர்தான் தெய்வம் என்று அறிந்து அவரிடத்துல ஜெபிக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம அதுக்கு கேட்கலையே. அது கேட்கல. அதுக்கு வந்து அவர் வந்து கொடுத்த பதில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கேட்கலாம். ரட்சிக்கப்படாதவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சந்தேகப்பட்டார்கள் என்றால் அப்படி ஏதாவது கேட்கலாம். என்ன அப்படின்னா, எனக்கு புரியல, எத்தனை தடவை பேசணும், எனக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களும் அவங்க சரியா சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாங்க, அவங்க சொல்லிக் கொடுக்கறதே எனக்கு புரியல, எனக்கு படிச்சாலும் விளங்கல, எனக்கு வந்து உண்மை வெளிப்படுத்தும் யா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கல. ஏன்னா அவரையே அவங்க புரிந்து கொள்ளல, சந்தேகப்படுறாங்க. நம்ம சொல்லுகிற தெய்வம் உண்மையான தெய்வமானு சந்தேகப்படும் போது அவர்கள் அப்படி வந்து அடையாளத்தை கேட்டால் அது வந்து தப்பு கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும், வேத வாக்கியங்களை பெற்றவர்கள். இந்த வேத வாக்கியத்தை பெற்ற ஒரு மனுஷன் யாருக்குமே கிடையாது. இதுனா சும்மாவா இது வந்து பார்த்தீங்கன்னா மோசேயினுடைய காலத்திலேருந்து அவர்களுக்கு இந்த ஆகமங்களும் தீர்க்க தரிசனங்களும் சங்கீதங்களும் உண்டு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் நடுவில் வேற ஆலயங்கள்லாம் கிடையாது. அவர்கள் வந்து இந்த தேவாலயத்தில் போய் போனாங்க அப்படின்னா பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்களே, ஏசாயா நிருபம் கொடுக்கப்பட்டது, அவர் எடுத்து விட்டு வாசித்தார், இது நிறைவேறினதுன்னு சொன்னார். அப்போ போனாலே இது எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து வெளியிலாம் கிடையாது. தேவாலயத்துல வேத வாக்கியங்கள் காணும், ஸ்கிரிப்சர்ஸ் சொன்னீங்க இல்லையா, அப்படி இருக்கும், எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கேட்டிங்கன்னா வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய வேதபாரகர்கள், பரிசேயர்கள், நிறைய படித்தவன் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ரெடியா வந்துடுவாங்க 4 பேர் சொல்லிக் கொடுக்குறது. இல்லைன்னா நீ போய் அவர்களுடைய பாதத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணலாம், கற்றுக்கொள்ளலாம். அவங்களுக்கு தெரியுதா தெரியலையா நடந்த காரியம். ஆனால் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. கேட்கறதுக்கு ரெடியா இருக்கியா நீ? கேட்டு இல்லையே, நான் வாசிக்கும் போது இப்படி கேட்டேன், இது இப்படி சொல்றீங்களே, எனக்கு இப்படி இல்லவா தோன்றுகிறது அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும். கேட்டா சொல்லிக் கொடுக்குற கடமை அவருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து குறித்து பாருங்க, 12 வயசா இருக்கும்போது எருசலேமுக்கு போனாங்க. அவர் வந்து அங்கேயே உட்காந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? இந்த உரிமை இஸ்ரவேலுக்குள்ள காணப்படுற அத்தனை பேருக்கு உண்டு. வேத வாக்கியங்களை பெற்றிருக்கிற அத்தனை பேருக்கு உண்டு. என்ன தெரியுமா? வேத வாக்கியங்களை கற்றுக் கொடுக்கிறவர்களிடத்திலே கேள்வி கேட்கிற உரிமை அவர்களுக்கு உண்டு. கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லுகிறதான அத்தனை பேருக்கும் என்ன காணப்படணும் அப்படின்னா, கேட்டா சொல்லிக் கொடுப்பேன். கேட்டா சொல்லிக் கொடுக்கணும்னா முதல்ல புரியணும்ல. ஏன் அப்படின்னா, நீ ஒரு நாள் அவருக்கு முன்னாடி நின்று கணக்கு ஒப்பு வைக்கணும். எத்தனை பேரை குழிக்குள்ள தள்ளுறதுக்காக கொண்டு வந்த நீயே நரகத்தின் மகனாய் இருந்து கொண்டு ரெட்டிப்பான நரகத்தின் மகனாக்கும்படி நீ சமுத்திரத்தையும் பூமியும் சுற்றி திரிந்து எத்தனை பேரை உன்னுடைய மார்க்கத்துக்குள்ள கொண்டு வந்த. பைபிள்ல வசனம் இருக்குல்ல, அப்படி கொண்டு வந்து இப்படி மாத்துறாங்க அப்படின்ட்டு. அப்படின்னா அவர்கள் தெய்வத்தை அறிவித்தால் எப்படி ரெட்டிப்பான நரகத்தின் மகனா ஆவாங்க? அப்ப இவர்களே தெய்வத்தை அறியாதவர்கள், அவரை விசுவாசியாதவர்கள், மனம் திரும்பாதவர்கள். அப்ப அவர்கள் போய் மற்றவர்களை எப்படி கொண்டு வர முடியும்? அவர்களுக்கு கூட்டம் வேணும். இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படிதான் காணப்படுது. அவர்களுக்கு கூட்டம் வேணும். வந்திருக்கிறவர்களுக்கும் செவிக்கினிய செய்தி வேணும். செவிக்கினிய செய்தி வேதத்துல இருக்கா? செவிக்கினிய செய்தி. அப்ப அவர்களுடைய செவிக்கு இனிய செய்தியை கொடுத்தால், அவர்களை குறித்து வேதத்தில் இப்படி வசனம் இருக்கும், அவர்கள் செவி தின உள்ளவர்களாய். அரிக்குது, காது வந்து அரிக்குது. என்ன அப்படின்னா, சில வார்த்தைகளை தான் அது வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுது அவங்களுக்கு. அது எங்க இருந்து? செவி அரிக்குமா எங்கேயாவது? செவி தினவுன்னா என்னன்னா இருதயத்தினுடைய இச்சை. அது என்னன்னா, அதுக்கு இஷ்டமான பதிலான காரியத்தை சொல்லணும், கேட்கணும். இப்ப எத்தனை பேருக்கு வேத உரையாடல் இன்ட்ரெஸ்டா இருக்கும்? இதை நீங்க வேற ஒரு சப்ஜெக்ட் சொல்லி உரையாடி பாருங்க. டீ கடை பெஞ்ச், அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேத வார்த்தை என்ன எடுத்து பேசுற அப்படின்னா அங்க கூடவே கூடாது, வேற டீ கடைக்கு போயிடுவான். சொல்லிடுவான் இங்க டீ நல்லா இல்லை அப்படின்னு, இல்லையா? அப்ப நிறைய வேற சப்ஜெக்ட்ஸ் காணப்படுது. அது செவிக்கு இனியதாக இருப்பதற்கு காரணம் இருதயம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கழுவப்படாம, ஒப்பு கொடுக்கப்படாம, மனம் திரும்பாம. அங்க வேற இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வேதத்தை குறித்தான உரையாடல் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, கர்த்தருடைய காரியங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்ப என்ன பண்ணணும்? எது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், கழுவுறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போ அவன் சுத்திகரிக்கப்பட்டான், மனம் திரும்பினான் அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறது தானே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதிகமா. அப்ப ஏன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா
சபையினுடைய டைமிங்லாம் குறைஞ்சு வந்திருக்கு. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் மெசேஜ் எடுத்தால் கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்களா? எத்தனை பேர் இருக்காங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு காலத்தில் ஒரு பாஸ்டர் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், பைபிளே எடுத்துக்கோம். பவுல் வர்றார், ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டு பிரசங்கம் பண்ணிட்டே போகிறார். பேதுரு போயிட்டே இருக்கார். இப்படி அப்போஸ்தலர்கள் போகிறாங்க. நிறைய கவர் பண்ண வேண்டியது இருக்காங்க இல்லையா? ஏன்னா சபைகள் அங்கங்கே வந்து அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அந்த சபைகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்படி வந்து நிறைய சபைகள் இருக்கும். அப்போ பட்டணங்கள் தோறும் அவர்கள் போயிட்டே இருப்பாங்க. பட்டணங்களுக்குள்ளும் சில சபைகள் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பட்டணம்னா நிறைய சபைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு காணப்படுது. ஜெப ஆலயங்கள் உண்டு, கூடுகைகள், வீடுகளிலே கூடுகிறதான கூடுகைகள் உண்டு. போனால் என்ன பண்ணுவாங்க, பவுலை வந்து புழிஞ்சு எடுத்துருவாங்க. ஆக்சுவலாக பவுலும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அடுத்த நாள் ட்ராவல் பண்ணணும்னா பவுல் என்ன பண்ணுவார், காலையில் ஸ்டார்ட் பண்ணாருன்னா நைட் வரைக்கும் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டே இருக்காரு. டயர்டு தான் ஆகும். ஆனாலும் சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லிட்டு போகணும். நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்க இல்லையா, ஒருத்தன் வந்து மேலே இருந்து பவுல் பிரசங்கம் பண்ணும்போது தூக்கம் வந்து ஐத்துகு அப்படின்றவன் கீழே விழுந்து இறந்துட்டான், மறித்துட்டான். அப்படின்னா எவ்வளோ நேரம் இவர் பிரசங்கம் பண்ணியிருப்பாரு? இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர் சொல்கிறான், பவுல் பண்ண பிரசங்கம் இன்ட்ரெஸ்டாக இல்லை அதனால தூங்கிட்டான். அப்படி அல்ல. என்ன அப்படின்னா, அவ்வளவு டயர்ட் ஆயிடுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, பிரசங்கங்கள் அவ்வளவு நீளமாய் காணப்பட்டது. அது காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு விட்டுனா உனக்கு வாய்ப்பு கிடைக்காது. என்னைக்கு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரர் அங்கே வருவாருன்னு தெரியாது அவங்களுக்கு. இல்லை அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களே ஒரு பெரிய ஊழியராக போதகராக டெவலப் ஆகணும். அப்போ டெவலப் ஆகிறதுக்கு என்ன, படிக்கணும், படித்தது புரியணும், கேட்கணும், ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆயிருப்பாங்க இல்லையா? ஆனால் அது வரைக்கும் அன்னைக்கு வந்து தான் பவுலை விட்டுறக்கூடாதுல்ல, அன்னைக்கு வர செய்தியை விட்டுறக்கூடாதுல்ல. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ நேரம் உட்கார முடியும் சர்ச்சில் பிரசங்க வேலையில்? ஏன் இப்படி ஆச்சு சிந்திச்சு பாருங்க. இல்லை இன்னைக்கு பயங்கர பிஸி வேர்ல்டு, அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் நான். பிஸி வேர்ல்டு, அதனால நான் வந்து பிரசங்கம் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி உனக்கு செவிக்கினியதாக இல்லை. இப்போ மசாலானா எப்படி இருக்கும், நல்ல ஸ்பைசியான ஃபுட்டு. படம் கூட அதனால மசாலா படம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? கிளாசிக்கு, மசாலா, ஹிஸ்டாரிக்கல், சயின்டிஃபிக் மூவிஸு, ஃபிக்ஷனு நிறைய இருக்குல்ல, நாடகங்கள், மூவிஸ் அப்படின்னு எடுக்கும்போது இப்படிலாம் காணப்படுது. அப்போ என்ன சப்ஜெக்ட் அங்கே வந்து பேசப்படுகிறது, என்ன வந்து கருப்பொருளாக வைக்கப்படுகிறது? அதே தானே பிரசங்கம். பிரசங்கம் வேதத்தில் இருக்க ஒரு காரியம் கருப்பொருளாக வைக்கப்பட்டு ஆண்ட ஒரு காரியத்தை வெளிப்படுத்துற, அதை வச்சு தான் பிரசங்கம் கொடுக்குறாங்க. அப்போ நல்லா மசாலாவாக இருந்தால் கலக்கி கொடுத்தா இஷ்டப்படுது. அதுதான் அதனுடைய பேர் ஃபிக்ஷன்னு சொல்கிறாங்க. என்னென்னா கதைகள், கற்பனை கதைகள். அப்போ மனுஷன் வந்து இல்லாத பொல்லாதையும் சொன்னால் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அப்படி கேட்குறான். உண்மை இதுதான் அப்படின்னு சொன்னால் கேட்கறதுக்கு மனதில்லை. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பவுல் வந்து பார்த்தீங்கன்னா செவித்தின உள்ளவர்களாய் அப்படின்னா டைரெக்டாக வந்து இச்சிங் இயர்ஸ்ன்றதான மீனிங் கிடையாது. அது அவருடைய இருதயம் வந்து அப்படிப்பட்டதை விரும்புகிறது, அப்படிப்பட்டதை கேட்கவும் பார்க்கவும் ஏற்றுக்கொள்ளவும் அது விரும்புகிறது. அப்போ பாஸ்டர்ஸ் மாத்திரம் ரீசன் கிடையாது. மெயினான ரீசன் வந்து ஜனங்களுக்கு ரட்சிப்பை தேடுகிறதான மனிதனுக்கு உண்மையான ரட்சிப்பின் பாதையை அறிந்து ஏற்றுக்கொள்கிறதற்காக நேரத்தை செலவழிக்கிறது உனக்கு டைம் இல்லை. கேட்டால் 1008 கதையை வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது நீங்கள் பார்ப்பீங்க. புரிஞ்சுது பாஸ்டர். அநேக கேள்விகளுக்கு நம்ம வந்துட்டு ஒரு வெளிப்படையான ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். அநேக பேருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம் மாஸ்டர், பேசலாம்.